ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வைக்கிற நடிப்பில் அருண்குமார் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் வீராதீராசுரன். இந்த படத்தோட ட்ரெய்லராக இந்த படத்தோட படக்குழு மார்ச் 20 ஆஃபீஸில் ஆடியோ லான்ச் கூடயே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம கார்த்தியோட கைதி படம் எப்படி ஒன் நைட் ஸ்டோரியாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த படமும் ஒன் நைட் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்க. மேபி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட படத்தை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்சார் போர்ட் சென்சார் பண்ணியிருக்காங்க. சென்சார் பண்ணி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா UA சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ரன் டைமையும் ஆபீஷியலா ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் எவ்வளவு நேரம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிஷம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வருது. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். படத்துல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பே என்கேஜிங்கா இருந்துச்சுன்னா இவ்வளவு நேரம் போறதே தெரியாது. செம்மையா ஸ்பீடா போயிருந்தா நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல காட்டியிருந்தாங்க. மேபி ஏதாவது ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வேணா இருக்கலாம். இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டோரிலாம் இருந்துச்சுன்னா ஹாலிவுட் படத்துல ஏகப்பட்டதெல்லாம் பார்த்திருப்போம். அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ண நம்ம எஸ்.ஜே. சூர்யா பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸி ஃபிலிம் ஸ்டைலில் தான் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா செம்ம என்கேஜிங்காக இருக்கும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த 2.25 மணி நேரம் போகிறதே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஜூக் பாக்ஸையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பாடல்கள் தான் எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பார்ப்போம் என்ன குக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு மொத்தமாக. அதே மாதிரி இந்த படம் சேதுபதி படத்தில் கொஞ்சம் சித்தா மாதிரி எமோஷனல் சீன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்க போகுதுன்னு நம்ம சேனல் வைக்கிறமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஆஃபீஸ்லாம் சொல்லியிருந்தாரு. டே பை டே பார்த்தீங்கன்னா ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் 27 தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப்பில் காத்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் சேனல் வைக்கலாம் மீண்டும் கமர்ஷியல் ஹீரோவாக வந்திருக்காரு. செம்ம ஹிட் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.